எங்களுக்கு தொற்றிக் கொள்ளும் என்ற ஒரு கருத்து இருந்தது. எனவேதான் அந்த மடமைத்தனத்தை உடைப்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் உணவுண்ணுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்களும் கூட சிறிய வயதில் அவ்வாறு செய்திருக்கின்றோம். அவ்வாறான ஒரு மனநோய் குறை குன்றியவர்கள் அல்லது இவ்வாறான ஒரு விசேடத்தை உள்ளவர்களை பார்த்து நாங்கள் பரிஹசிப்பது, இது இஸ்லாத்திலே முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாம் இதற்கு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கவில்லை. ஒரு விசேட தேவை உள்ளவரை பார்த்து அல்லது விசேட தேவையுள்ள ஒரு சாரை பார்த்து அல்லது ஒரு நொந்து போன ஒருவரை பார்த்து ஒரு ஒரு வகையாக உற்று நோக்குவதை கூட இஸ்லாம் தவிர்த்திருக்கின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய 2 கால்களிலும் ஒரு கோணல் வளைவு இருந்தது. அதற்காக வேண்டி அவர்கள் நீண்ட ஜுப்பாவை அணிந்திருப்பார்கள். ஒருமுறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு மரத்திலே ஏறும் பொழுது ஒருவர் அதனை பார்த்துவிட்டு அதனை ஏளனம் செய்கின்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை பார்த்து ஏளனம் செய்கின்றீர்கள், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன தெரியுமா? மறுமை நாளிலே இந்த மலையினுடைய பாரத்தை விட அவருடைய நன்மை அதிகமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மறுமை நாளிலே இந்த விசேட தேவை உள்ளவர்கள் அல்லது இவ்வாறான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் வழங்கப்படக்கூடிய விசேடமான நன்மைகளை பரிசுகளை பார்க்கும் பொழுது இவ்வாறான விசேட தேவையில் அற்ற சாதாரண மனிதர்கள் எவ்வாறு நினைப்பார்கள் என்றால், எங்களுடைய தோள்களும் இந்த உலகத்திலே பிக்கப்பட்டிருக்க கூடாதா, நாங்களும் இது போன்ற வெறுமதியை பெற்றிருப்போம் என்று நினைப்பார்கள். எனவே இவ்வாறான மக்களை நாங்கள் பரிகசிப்பதோ அல்லது அவர்களை பற்றி இழிவாக பேசுவதோ முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வகையிலே சோதிக்கப்படுவார்கள். சிலருக்கு இவ்வாறான விசேட தேவைகள் இருக்கும், சிலருக்கு நோய்கள் இருக்கும், சிலருக்கு குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கும். எனவே ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கின்ற நேரத்திலே அவ்வாறான ஒரு குறைகள் என்று சொல்ல முடியாது, அவ்வாறு சோதிக்கப்படக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், யா அல்லாஹ் இதே போன்ற ஒரு நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்க வேண்டும். அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த துவா அந்த மனிதருக்கு கேட்கக்கூடாது, அது அந்த மனிதருக்கு சொல்லக்கூடிய விடயம் அல்ல, அது அந்த துவா கேட்கின்றவருக்கும் இறைவனுக்கும் இடையிலே உள்ள ஒரு தொடர்பாகும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இன்று JMA ஒரு முக்கியமான ஒரு அடுத்த மைல்கல்லை தொட்டு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 இடங்களிலே யாழ்ப்பாணத்திலும் புத்தளத்திலும் நீர்கொழும்பிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அதற்காக வேண்டி அவர்கள் 50 லட்சம் ரூபாயை இந்த புரோகிராமுக்காக வேண்டி இந்த நிகழ்வுக்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இவ்வாறான விசேட தேவையுடையவர்கள் பலவீனமுற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். எனவே இந்த அடிப்படையிலே இந்த நிகழ்விலே ஈடுபட்டிருக்கக்கூடிய JMAக்கும் அதற்கு உத்தாசையாக இருந்து ஆதரவு அளித்து பங்களித்த அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கிருபையையும் அருளையும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி ரமேஷ் அவர்களே. எவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடரும் துன்பமும் இழப்பும் அவற்றை ஏதோ நடந்துவிட்டது, எமக்கு ஏற்பட்ட விதி அவ்வளவுதான் என்று சொல்வதை விட அல்லாஹ்வின் பற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்துவிட்டது என்று அல்லாஹுக்காக என்று நாம் பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் தருகின்ற அருளும் மன்னிப்பும் நாம் எதிர்பார்ப்பதை அதிகமாகும் என்று சொல்வார்கள். எனவே நமது பொறுமையும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், அதற்கான முயற்சியும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அடுத்த பேச்சாளராக எமது சகோதரர் பட்டய கணக்காளர் ரம்சான் அவர்களை அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் அனிமல் சார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, விஸ்டம் கல்லூரியின்
நிறுவனர் அவர்களே மற்றும் இந்த மேடைகளை வீற்றிருக்கும் நண்பர்களே குறிப்பாக இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய விசேடத்தில் உள்ள குழந்தைகளும் குழந்தைகளுடைய பெற்றோர்களே, இந்த நிகழ்வை சிறப்பித்து தருவதற்காக வந்திருக்கக்கூடிய நமது சமூகத்தை அன்பர்களே நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்விலே JMA நிறுவனத்தினால் நான் சிறு குறிப்புகளை குறிப்பாக இந்த விசேடத்தில் உள்ள சிறார்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தை விவரணப்படுத்துவதற்காகவும் அதை மக்கள் மயப்படுத்துவதற்காக சில குறிப்புகளை இந்த இடத்திலே சொல்லி செல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக JMA பொறுத்தமட்டிலே நான் மேலதிகமாக சொல்வதற்கொண்டதில்லை. சகோதரர் ரமேஷ் அவர்கள் சிறப்பாக JMA ஆரம்பம் வளர்ச்சி குறிப்பாக அவருடைய இந்த 22-23 வருட கால சமூக சேவையிலே ஒரு மைல்கல்லாக இந்த விசேட தேவையில் உள்ள குழந்தைகளுக்கான ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்து அதற்காக ஒரு 50 லட்சம் நிதியை ஒதுக்கி குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண சமூகத்துக்கு சேவை செய்ய முன்வந்த இந்த நிறுவனம் அப்படி ஒரு குறுகிய வட்டத்திலே இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவது பொருத்தமற்றது என்பதை சரிகண்டு இதை இலங்கை பூராகவும் இருக்கக்கூடிய அடிப்படையிலே விரிவுபடுத்தி அவர்கள் யோசிக்கிறார். குறிப்பாக எனக்கு JMA நிர்வாகத்தில் சில நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னோட இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இது அவர்களுடைய சிந்தையிலே மிக நீண்ட காலமாக இருந்த ஒரு விஷயம். ஆனால் தற்போதுதான் அதற்கான காலம் கணிந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நான் இந்த விசேட தேவையுள்ள குழந்தைகளும் அவர்களை வளர்த்தெடுத்து ஆளாக்குவதிலே இந்த பெற்றோர்கள் அங்கலாய்ப்பது தவிப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருந்தாலும் அதற்கு அக்கறை கொடுத்து யோசிக்கக்கூடிய அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கை அமைப்பிலே என்று நான் நினைக்கிறேன். இந்த மேலைக்கு நாடுகளிலே குறிப்பாக நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றால் கூட தற்போது இந்த விசேடத்தில் உள்ள குழந்தைகளை பராமரிப்பதிலே மிக சிறப்பான திட்டங்களை வகுத்து அதற்கு நிதிகளை ஒதுக்கி மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்கியிருக்கார். ஆனால் 3ஆம் உலக நாடுகளை சேர்ந்த இலங்கை கிழக்கிய நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் என்னமோ தெரியவில்லை, மிகவும் ஒரு சும்மா நெக்லெக்டட் கம்யூனிட்டி. எங்களுடைய கம்யூனிட்டியில் ஒரு செக்மெண்ட் மிகவும் இம்பார்ட்டன்டான செக்மெண்ட். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆண்கள் 50%, பெண்கள் 50%. பெண்களுக்கு அவங்களை எம்பவர் பண்ணணும்னு சொல்லி பல குழுக்கள் ஒழித்து தற்சமயம் பெண்கள் ஆளாகி அவர்கள் பல பதவிகளை வகிக்கக்கூடிய பல முன்னேற்றங்களை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு காலம். ஆனால் என்னமோ தெரியவில்லை, அதற்கு அடுத்ததாக மிகவும் நெக்லெக்டாக உதாசீனப்படுத்தப்பட்ட அல்லது அதை கண்டு காணாது கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு வளம். இன்று வரை நம்ம சமுதாயத்துடைய உயர்வுக்காக பார்க்கிறோம். அந்த பலமான ஒரு செக்மெண்ட் தான் இந்த ஸ்பெஷல் நீட் சைல்டு, அல்லது இங்கிலீஷில் சொல்லும்போது அழகாக சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால் டிஃபரன்ட்லி ஏபிள் சில்ட்ரன். அப்போ அதை மாற்றுத்திறனாளிகள் நாம் சொல்லுவோம். இப்போ யாருமே வளம் கொண்டியவர்கள் ஊனமுற்றவர்கள் என்று அழைப்பதை தவிர்த்து கொள்வதோடு அது ஒரு அருவப்பான ஒரு வார்த்தையாக கருதி அதை நாங்கள் விட்டுவிடும். இப்போ குறிப்பாக கடந்த காலங்களில் நாமல் இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அட்டுழியங்களை அல்லது மானபங்கப்படுத்த விஷயங்களை கற்பழிப்பு மானபங்கம் அழைத்த காலம் போய் பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு என்ற அடிப்படையில் எப்படி அந்த வார்த்தைகளை பரிணாமம் கண்டு கொண்டோமோ அது போல ஊனமற்றோர் என்ற அழைப்பு அந்த வார்த்தையை விட்டுவிட்டு அவர்களை ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன், அதாவது விசேட தேவை உள்ள பிள்ளைகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்ற அந்த வட்டத்துக்கு நாம் இந்த குழந்தைகளை பொறுத்த மட்டுமே அவர்களுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் ஒரு பில்டிங் ஒரு கட்டடம் நிற்க வேண்டும் என்று அட்லீஸ்ட் ஒரு 4 தூண்கள் வேண்டும். ஒரு வாகனம் ஓட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 4
சில்லுகள் வேணும், ஒரு மோட்டார் பைக் ஓட வேணும்னா 2 சில்லு வேணும். இந்த மாதிரியான ஒரு கண்டுகொள்ளப்படாத ஒரு சமூகத்துடைய மிக முக்கிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய இந்த விசேட தேவையுள்ள குழந்தைகளை ஆளாக்கி அழகு பார்க்கணும்னு சொன்னால் அந்த சொல்லுவாங்க இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா ஸ்டேக் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான உறுப்பினர்கள் அல்லது பகுதியினர்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கும் போதுதான் அதற்கான வழிபாடு. குறிப்பாக பெற்றோர்கள் இந்த விசேட தேவை உள்ள குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அடிக்கடி மனம் வருந்தி மற்றவரிடத்திலே பேசக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எனக்கு இங்கே சோதனையாக அமைந்திருக்கிறாங்க, எனக்கு 2 கண்ணு தெரியாத பிள்ளைகள், 2 காது தெரியாத பிள்ளைகள், வாய் பேச தெரியாத பிள்ளைகள், அல்லது கால்கள் ஊனமற்ற பிள்ளைகள், அல்லது இந்த ஓட்டிசம் என்று சொல்லி புத்தி பேதலிச்ச பிள்ளைகள், அல்லது இன்னும் இந்த குழந்தைகளை தாக்கக்கூடிய பெரிய நோய்கள் தாக்கப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் சொல்லும் போது தங்களுக்கு ஒரு சோதனையாக மிகவும் மனம் வருந்தி கரைப்பார். குறிப்பாக இந்த 5 கூட்டத்தினரும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கும் போதுதான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு. முதலாவதாக பெற்றோர்கள் தங்கள் மனதளவிலே தாங்கள் பெற்றெடுத்த இந்த செல்வங்களை தங்களுக்கு ஒரு அறுக்குறையாக நினைக்கும். கஷ்டம்தான். என்ற சோதனையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே மிக அவர்களுடைய தேவைகளை அவர்களை நிறைவேற்ற முடியாமல் தவித்துக் கொள்ளக்கூடிய குழந்தைகளை அவங்களே தூக்கிவிட்டு 1க்கு 2 கூட்டியின்படி அவங்கள கல்வியை கொடுக்க முடியாமல் வீட்டிலேயே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து இது எனக்கு ஒரு கிஃப்ட் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படிக்கான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்தே ஆகும். என்று சொன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டுமே முதல் மாற்றம் பெற்றோரிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். எப்படி? எனக்கு அல்ல, அதாவது எல்லோருக்கும் குழந்தைகளை கொடுப்பான், தாமரைக்கு கொடுப்பான், சில பேருக்கு குழந்தைகள் கொடுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு இந்த மாதிரியான விசேட தேவையுள்ள குழந்தைகள் வந்தால் நாங்கள் நினைக்கணும், அல்லா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த குழந்தையை வளர்த்து இந்த உலகத்திலே ஆளாக்கி அழகு பார்ப்பதற்கு என்னை அல்லா தேர்ந்தெடுத்து இந்த குழந்தையை அமானிதமாக தந்திருக்கிறார் என்று ஒரு பெற்றோர் நினைப்பார்கள் என்றால் இவர் அமானிதமாக அவர் கருதுவார். அந்த மனமாற்றம் குறிப்பாக பெற்றோர்களிலே வர வேண்டும். 2வது, நமக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு இந்த பெற்றோரிடத்திலே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் ஃப்ரேம் வருவது போல நமது சமுதாயத்தில் அவர்களை பார்த்து இழிவாக எண்ணம் கொள்வது, அவர்களை ஒளி பண்ணுவது, அவர்களை இலக்காரமாக ஏளனம் செய்வது என்ற போன்ற அந்த சிந்தனைகளை விட்டு வெளிவந்து குறிப்பாக அவர்களுக்குரிய இந்த வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு வாழ்வை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தோடும் சிந்திக்கப்படும். அந்த அடிப்படையில் குறிப்பாக அவர்களுடைய வீட்டை சுற்றியுள்ள அயலவர்கள் அந்த குழந்தைகளை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான இயல்பான அடிப்படை வசதிகளை உறுதுணையாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்களை அழைத்து செல்லுகிற இடங்கள் எல்லாத்திலையும் பல மாற்றங்கள் வர வேண்டும். நீங்க மேலத்திய நாடுகளில் போய் பார்த்தால் அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் தொட்டு பேசியிருந்தார்கள். அவர்களுக்கு வாகனத்தில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதா இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல போறதாக இருந்தாலும் ஒரு வீல் சேர்ல வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வீல் சேர்லயே கிளாஸ் வரைக்கும் போறதுக்கு அதுல படியில ஸ்லோப் வச்சு அவங்களுக்கு இறங்கி ஏறாத அளவுக்கு கிளாஸுக்குள்ள போற அளவுக்கு வசதி இருக்கு. அவர்களை நாங்க ஒரு மஸ்ஜிதுக்கு அழைச்சு சென்றாலும் கூட மஸ்ஜிதுல உள்ளுக்கு போய் சஃபர் தொடுற அளவுக்கு வசதி. அது மாதிரி நாங்க எங்களுடைய பாடசாலைகள், எங்களுடைய கல்வி நிறுவனங்கள், எங்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்கள், போக்குவரத்து வசதிகள், இன்னும் அவர்களை பொதுவழிக்க வைக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்திலும் இந்த விசேடத்தில் உள்ள குழந்தைகளை கருத்தில் கொண்டு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்களை செய்யக்கூடிய அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும். முதலாவது பெற்றோரிடத்தில் மாற்றம், இரண்டாவது சமுதாயத்தின் இடத்துல அந்த மாற்றம் அக்கோமடேட் பண்ண சொல்லுவாங்க. அக்செப்ட் அண்ட் அக்கோமடேட் அப்படின்னா இந்த குழந்தைகளை நாங்கள் அங்கீகரிப்பதோடு
அவர்கள் எங்களுடைய சிஸ்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் எங்களுடைய சிஸ்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கும். அடுத்தது மூன்றாவது, இவர்களுக்கு இவருடைய தேவைகளை உணர்ந்து உதவி செய்யக்கூடிய நிறுவனங்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜேஎம்ஏ நாங்கள் இனம் காண்கிறோம். எப்படி பல நிறுவனங்கள் பல சேவைகளை இந்த சமுதாயத்தில் செய்து வந்தாலும் ஜேஎம்ஏ மூன்றாவது தூண் இந்த விஷயத்தில். எப்படி முதலாவது பெற்றோர், இரண்டாவது எங்களுடைய சமூகத்தவர்கள், மூன்றாவது இந்த தேவையுடைய மக்களை இனம் கண்டு அவர்களுக்காக பிரத்யேகமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தக்கூடிய நிறுவனம். சரி, நிறுவனமும் இருக்கு, பெற்றோரும் நல்ல மனமாற்றத்தோடு இருக்கிறார்கள், சமுதாயத்திலையும் இவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணணுங்கிற ஒரு உந்துதல் வந்தது. இந்த விஷயம் நடக்குமா, அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா இருந்தால் இல்லை. மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற டோனஸ் நன்கொடைகளை வழங்கக்கூடிய தயார குணமுள்ள மக்கள் நம்ம சமுதாயத்தை உருவாகும். அடுத்தது நாலாவது, எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிறோம், இந்த பல விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறாங்க. இதுல விசேடத்தில் உள்ள மக்களை நம்ம அவங்களை அக்கமடேட் பண்றதுக்கு காசால பணத்தால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் இப்படியான ஒரு மனமாற்றத்தை செய்ய வேண்டும். நாங்கள் வெல்விஷராக இந்த மெசேஜை கொண்டு போயிட்டு சமுதாயத்துடைய அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக, அம்பாசிடர்ஸாக, சிறந்த ஒரு மெசேஜை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மெசேஞ்சராக நாங்கள் இந்த முயற்சிக்கு ஒரு உதவியும் ஒத்தாசையும் கொடுக்கலாம். அந்த வகையில் இந்த விசேடத்தை உள்ள மக்களை பொறுத்தமட்டில் இந்த டிஎம்ஏ கிட்டத்தட்ட 50 லட்சம் 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இலங்கை பூரா இருந்து அதற்கான அப்ளிகேஷனை போல் பண்ணி கிட்டத்தட்ட 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த 100 அப்ளிகேஷன்ல அவங்க வழித்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேண்டிடேட்ஸுக்கு இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. அதில் முதலாவதாக இன்னைக்கு நீர்வளத்தில் இந்த ஒன்று கூட நடக்குது. அடுத்த 5ஆம் தேதி அந்த நடைபெறும். 7 மே மாதம் புத்தகத்தில் நடக்குது. யாழ்ப்பாணத்தில் ஒரு ஒன்று கூட உழைப்பாடு செய்ய முன்பெடுத்திருக்காங்க. அதுக்கான டேட்டுகள் இன்னும் தீர்மானிக்கப்படல. இந்த டேட்டுகள் தீர்மானிக்கப்படும் போது யாழ்ப்பாணத்திலையும் அதற்கான ஒன்றுகள் நடக்கும். இப்போ குறிப்பாக இந்த இடத்துல சோட்டன் ஸ்வீட்டான சொல்வதாக இருந்தால், இந்த விசேடத்தை உள்ள குழந்தைகளை நம்மளோட ஆளாக்கி அழகு பார்ப்பதற்கு, அவங்களை எம்பவர் பண்றதுக்கு, அவங்களுக்கு அதிகாரமுள்ள ஒரு வர்க்கமாக அவங்க சமுதாயத்தில் ஆளாக்குறதுக்கு இந்த 5 செக்மெண்ட், இந்த 5 ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு முயற்சி செய்வமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்விலே சிறந்த மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் ஏற்படும். அடுத்ததாக இந்த விஷயத்தை நம்ம மற்ற கம்யூனிட்டி நண்பர்கள் கம்யூனிட்டி சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ் பேரியஸோ அல்லது நம்ம முஸ்லீமாவுக்கு மட்டும்தான் இது செய்யணும் என்றோம் அப்படின்னு வாரியத்து இல்லாமல் யாரெல்லாம் தேவையுள்ள மக்களாக இருக்கிறாங்களோ அந்த தேவையுள்ள சிறார்களுக்கும் அந்த சிறார்களை வளர்ப்பதிலே தடுமாறக்கூடிய குடும்பத்தோடு இந்த உதவிகள் ஒத்தாசையை கொண்டு செல்லப்படுவதற்கு நாம் அனைவரும் கேனோடு சேர்ந்து கலந்து கொடுத்து செயல்படுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி அவர்களே. அடுத்ததாக இந்த நிகழ்வில் இந்த இடத்தை தந்துதவி எனக்கு பேரிருந்திருக்கும் விஸ்டம் கல்லூரியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அவர்களை ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளை கூறுமாறு அழைக்கின்றேன். Assalamu alaikum, respected President and my dear Ms. Lawyer and Council President and some others, all of you, I wholeheartedly welcome you all for this wonderful program. A person who has been living over a period of 40 years, I have been involved half of my life in social service organizations. I started my career in social service at the age of 18. Now I am 42, so you can calculate the number of years that I have engaged in social service activities. To be very frank and honest, this is the first time I am addressing such an occasion in this caliber, targeting these sort of children in the sense, repeatedly their names being said like, differently abled
and special children